மருத்துவ ரீதியாக தகுதி இழக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்காதது ஏன் என்று தமிழக போக்குவரத்து துறை விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது அரசுத்துறை ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவ ரீதியாக பணியாற்றக்கூடிய தகுதியை இழக்கும் பட்சத்துல அவருடைய குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் மருத்துவ ரீதியாக தகுதி இழக்கக்கூடிய போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு குடும்பத்தினருக்கு இது போன்ற ஒரு வேலை வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை. அதனால் அவர்களுக்கும் அந்த கருணை அடிப்படையில வேலை வாய்ப்பு வழங்குவது தொடர்பாக கொள்கை வகுத்து அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழலுக்கு எதிரான தொழிற்சங்க பேரவை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வு தமிழக அரசுடைய போக்குவரத்து துறையில நிர்வாக பிரிவில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இந்த மருத்துவ ரீதியாக தகுதி இழக்கும் பட்சத்தில் அவர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது நேரடியாக பொது போக்குவரத்து வசதிகளை வழங்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு இந்த சலுகைகளை வழங்காதது ஏன் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் இது சம்பந்தமாக ஆகஸ்ட் 19 விவரமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழக போக்குவரத்துறை செயலாளருக்கும் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.